அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜப்பானின் ஹோக்கைடோ பகுதியில் 8 நகரங்களை சுனாமி அலைகள் தாக்கி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள் பாலா, தற்போது அதாவது ஜப்பான் மற்றும் இந்த ஹவாய் தீவுகளை தாக்கக்கூடிய இந்த அலைகளின் உயரமானது படிப்படியாக உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். காலையிலிருந்து முதலில் அது 30 சென்டிமீட்டராக ஆரம்பித்தது, அதைத் தொடர்ந்து 50, 60 என்று உயர்ந்தது. தற்போது ஜப்பானின், அதாவது நீங்கள் குறிப்பிட்டபடி ஹொக்கைடோவிலிருந்து வக்காயாமா, அதாவது இது பசிபிக் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகள், அந்த பகுதிகளில் தற்போது அந்த அலையின் உயரமானது சுமார் 3 மீட்டரை தாண்டி விழுவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஜப்பானில் இருக்கக்கூடிய குஜிபோர்ட் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் தற்போது 1 மீட்டருக்கும் மேலாக அலைகள் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஜப்பானில் தற்போது அதிகப்படியாக சுமார் 3 மீட்டர் அளவுக்கு அலைகள் விழுந்து வருவதாக தற்போது அதிகாரப்பூர்வமாகவே தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக ஜப்பானின் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கையில் இந்த சுனாமி அலைகள் இனி தொடர்ந்து ஜப்பானின் கடற்கரையை தாக்க தொடங்கும். அதாவது தொடர்ந்து இந்த அலைகளானது ஜப்பானின் கடற்கரை பகுதிகளில் மோதி வருகிறது. இது தொடர்ந்து, அதாவது குறைந்தது ஒரு அடுத்த 24 மணி நேரத்திற்கு இவ்வாறு அலைகள் இந்த ஜப்பான் கடற்கரையை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து ஒரு வரியை படிக்கிறேன். சுனாமிஸ் ஆர் கண்டினியூயிங் டு பி அப்சர்வ்ட், அதாவது தொடர்ந்து சுனாமி அலைகளை அவர்கள் கண்டெடுத்து வருவதாக, அதாவது அலைகள் ஜப்பான் கடற்கரையை தாக்குவதை அவர்கள் தற்போது பார்த்து வருவதாகவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாது ஹுவாய் பகுதி, அதாவது ஜப்பானை போலவே ஹுவாய் பகுதியிலும் அதிகமாக இந்த அலைகள் தற்போது தாக்க தொடங்கி இருக்கின்றன. அதாவது ஹுவாயை பொறுத்தவரை சுமார் 6.92 அடி அளவிற்கு சுனாமி அலைகள் தற்போது அங்கு தாக்க வருவதாகவும் அங்கு தகவல் வெளியாகிறது. நேரம் போக போக தற்போது அந்த அலைகளின் உயரமும் உயர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஜப்பான் பகுதியில் அந்த அலைகளின் உயரமானது உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து வருகிறோம். அதாவது இந்த எச்சரிக்கை, சுனாமி எச்சரிக்கை, ஜப்பானில் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை குறைந்தது ஒரு நாள், அதாவது அடுத்த 24 மணி நேரம் முழுவதும் இருக்கும். அதனால் மக்கள் கண்டிப்பாக கடற்கரை பகுதிகளுக்கு வரக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் வழங்கி இருக்கின்றனர். ஏற்கனவே காலையிலிருந்தே அந்த கடற்கரை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு ஜப்பான் நாடு ஏற்கனவே அவர்களை அழைத்து சென்றிருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த அலைகளின் உயரம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பாலா, முகிலன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்பான மேலதிக செய்திகளை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. நீங்க தொடரலாம். நிச்சயமாக பாலவேல், இப்போ இந்த சுனாமியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக தான் பசிபிக் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது. முன்பே நாம பார்த்திருந்தோம், பல்வேறு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. ஒரு சில நாடுகளுக்கு தீவிர எச்சரிக்கையும் ஒரு சில நாடுகளுக்கு மிதமான எச்சரிக்கை என்றும் வகைப்படுத்தி இது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஜப்பானுக்கான எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ ஜப்பான்ல எப்படி சுனாமி அலைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை பார்க்கிறோம். இப்போ டோக்கியோ தமிழ் சங்கத்தை சேர்ந்த, அதாவது ஜப்பான்ல டோக்கியோ தலைநகர் தமிழ் சங்கத்தை சேர்ந்த கௌரி சங்கர் நம்மோடு இணைப்புல இருக்காரு. அவர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை கேட்கலாம். வணக்கம் திரு கௌரி சங்கர். வணக்கம். நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? உங்களுக்கான எச்சரிக்கை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நாங்க இப்ப இருக்கிறது டோக்கியோல எந்த விதமான எச்சரிக்கையும் ஒண்ணுமே இல்லை. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே ஆபீஸ்லாம் இருக்கேன். நானும் இப்ப ஆபீஸ்லாம் இருக்கேன். எல்லாமே இங்க பிசினஸ் ஆஸ் யூஷுவல் தான் சொல்லணும். ஆனா இருந்தாலும் இப்ப ஓவரால் அந்த ஜப்பான்ல கோஸ்டல் சைடு பூராவே அதுக்கான சுனாமிக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. டோக்கியோ பக்கத்துல இருக்கிற இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கோஸ்டல் சைடுல ஒரு 30 சென்டிமீட்டர், ஒரு அடி குறைவாக, 20 சென்டிமீட்டர் சொன்னாங்க. ஆமா, ஒரு அடி குறைவாக தான் இங்க வந்திருக்கு. இந்த பக்கத்துல பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை. அதற்கான பதட்டமும் எதுவும் இல்லை டோக்கியோவை பொறுத்த வரைக்கும். இப்ப ஜப்பான்ல கடற்கரை பகுதிகள்னா அது எந்தெந்த இடங்கள், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன?
இது முக்கியமா பாத்தீங்கன்னா இது ஹொக்கைடோல இருந்து எல்லா இடத்துலயுமே கியூஷு, ஹொக்கைடோ, இவாத்தே இல்ல ப்ரிஃபெக்சர் எல்லா இடத்துலயுமே அதற்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. முக்கியமா இப்ப ரீசன்ட் மதியானம் நேரம் மணி 4 மணி 3:30 மணி நிலவரப்படி இவாத்தே ப்ரிஃபெக்சர்ல தான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி, அதாவது எப்படி சொல்றதுன்னா 1.3 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 அடிக்கு கொஞ்சம் மேல அளவுக்கு கொஞ்சம் பெரிய லெவல் அந்த சுனாமி அலைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 1 அடியில இருந்து 2 அடிக்கு இருக்கக்கூடிய லெவல் பாதிப்பு தான் இருக்கு. ஆனா இது எல்லாம் போக போக இப்ப காத்தோட தாக்கம் ஜாஸ்தி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆக இன்னும் கொஞ்சம் பெரிய அலைகள் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக அதனால மக்கள் எல்லாருமே இன்னும் 24 மணி நேரத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படும் போது மக்களுடைய பாதுகாப்புக்காக என்ன நடவடிக்கை அங்க எடுக்கப்படும்? எச்சரிக்கை கொடுத்த பிறகு மக்கள் எப்படி தயார்படுத்திக்குவாங்க இந்த சூழலை அவங்க எதிர்கொள்ள? ஆமா, எங்களுக்கு எப்போதுமே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அதற்கான அந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்றது ஒரு ஆஃபீஸ்ல இருந்தாலும் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்தாலோ இந்த மாதிரி சுனாமி வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத எங்களுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே அதற்கான ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் கடல் சார்ந்த பகுதி இருக்கும்போது இந்த மாதிரி சுனாமி எச்சரிக்கை இருந்தா அவங்க எந்த இடத்துல போய் இருக்கணும், எந்த இடத்துல ஒன்று கூடணும் அப்படிங்கறத அவங்க ஏற்கனவே ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அந்த இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ரொம்ப உயர்வான இடம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பில்டிங்கோ இல்ல ஒரு ஆபீஸ் பில்டிங்கோ அங்க போய் எல்லாரும் அவங்களுக்கான அந்தந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கான அந்த இடம் ஏற்கனவே அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கும். அங்க போய் அவங்க தஞ்சம் புகுந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். இப்போ எப்படி இதில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது தொடர்பான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற வார்னிங் படி 24 மணி நேரம் வரைக்கும் இந்த அலைகள் என்பது தொடரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும்போது அதுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குமா? ஜப்பான் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்கும்? எப்போதுமே இந்த மாதிரி இங்க நாங்க அந்த எவாக்குவேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எவாக்குவேஷன் சென்டர்ங்கிறது மிகப்பெரிய ஸ்கூலாக இருக்கலாம், அந்த ஆஃபீஸ் இடமாக இருக்கலாம். அந்த இடத்துல அதற்கான அந்த ஒரு ஃபுட்டு, தண்ணி, அதுக்கு பேசிக் நெசசரிக்கான அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது எப்போதுமே வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாக் இருக்கிறதுனால இந்த 24 மணி நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர அது அபிஷியலா அவங்க நோட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப வேணாலும் இந்த சுனாமிக்கான இனிமே பாதிப்பு இல்லை, நீங்கள் போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தங்கப்படுவாங்க. அதற்கான வசதிகள் எல்லாமே கவர்மெண்ட் சார்பா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எத்தனை மக்களுக்கு ஒரு எவாக்குவேஷன் சென்டர், எத்தனை தூரத்திற்கு ஒரு எவாக்குவேஷன் சென்டர், அதெல்லாம் எப்படி கணக்கிடப்படுது? எத்தனை எவாக்குவேஷன் சென்டர் இருக்கும் ஒரு உதாரணத்திற்கு? அதெல்லாம் அந்தந்த ஏரியா பொறுத்து இருக்கு. அது ஒரு வார்டு மாதிரியோ அந்தந்த செக்மெண்ட் வரை பிரிச்சு அந்தந்த வார்டுல அந்தந்த ஸ்கூல்ஸ் இருக்கும், அந்தந்த ஏரியாவுக்கு மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு எவாக்குவேஷன் சென்டர்ல பொறுத்த வரைக்கும் 250 பேர் 300 பேர் வரைக்கும் கூட தங்கக்கூடிய எவாக்குவேஷன் சென்டரும் இருக்கு. இல்ல இன்னும் 400 பேர் 500 பேர் தங்கக்கூடிய எவாக்குவேஷன் சென்டரும் இருக்கு. பட் அந்த மாதிரி இடம் பத்தாத பட்சத்துல அவங்களே அந்த ஏரியாலே ஒரு டெம்பரரியா ஒரு டென்ட் மாதிரியோ அந்த டெம்பரரி டாய்லெட்ஸ் மாதிரியோ அமைச்சு இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்போ ஏற்கனவே இது மாதிரியான சூழல்கள் தொடர்பாக உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த மாதிரியான அவசர காலத்திற்கு அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி கிட் அந்த மாதிரி பயன்படுத்துவீங்களா? ஆமா, எமர்ஜென்சி கிட் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயுமே ஜென்ரலாக இருக்கும். அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே அறிவுறுத்துவாங்க. அந்த எமர்ஜென்சி பேக்ல ஒரு பேசிக்கா ஒரு ஹெல்மெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கேன்டு ஃபுட், அதாவது கெட்டு போகாத மாதிரி கேன்டு ஃபுட்டு, ஒரு டார்ச் லைட்டு, ஒரு ரேடியோ போன்ற சாதனங்கள் எல்லாமே அது ஒரு செட்டாவே வைப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல மக்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் அதை எடுத்துட்டு போனா அவர்களுக்கான ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதும் இங்க ஜப்பான்ல ரொம்பவே காமனா இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ குழந்தைகள், பெரியவங்க இவங்க இருக்கிற வீடுகளில் எல்லாம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படுமா? அப்படின்னு தனியா குழந்தைகளுக்கும் அப்கோர்ஸ் பெரியவர்களுக்கான அட்டென்ஷன்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது முக்கியமா அந்த இதுல போனதுக்கு அப்புறம் எவாக்குவேஷன் சென்டர் போனதுக்கு அப்புறம் இந்த வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தங்கக்கூடிய கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இடம் பத்தாம இருக்கிற பட்சத்தில் வெளியில தங்கக்கூடிய ஒரு ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில போயிட்டு சின்ன குழந்தைகளுக்காக கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே ஸ்டாண்டர்டா நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ வார்னிங் கொடுத்துருக்காங்க, நீங்களும் குறிப்பிட்டீங்க இப்போ பணி செய்கிற இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ தீவிரமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட இடங்கள்ல எல்லாம் அந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று, அடிக்கடி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய சூழல் வரும் அப்படின்றதுனால கேட்குறேன். பணியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு விடுமுறை என்பது உடனடியாக விடப்படுமா, இல்லை அவங்க ரெகுலர் ரொட்டீனை தொடரும் ஒரு நிலையில தான் இருப்பாங்களா?
அது வந்து நம்ம வரக்கூடிய அந்த பாதிப்பை பொறுத்து இருக்கு. இப்ப இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் 11 2011 அன்னைக்கு பெரிய எர்த்குவேக் வந்த அன்னைக்கு மத்தியானம் 2:45 நாங்களும் அலுவலகத்துலாம் இருந்தோம். அன்னைக்கு பெருசாக வரும்போது நாங்க அன்னைக்கு வந்து ரொம்பவே பெருசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அனைவருமே அப்பயே வேலையை விட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா இன்னும் 2-3 நாட்களுக்கு கழிந்து இயல்பு நிலைமைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நாங்களே ஆபீஸ் வர ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சில இடத்துல எவாக்குவேஷன் சென்டர் பக்கத்துல இருக்கிற எவாக்குவேஷன் சென்டர் ஸ்கூல் தான். அன்னைக்கு பட்சம் அந்த ஸ்கூல்லாம் விடுப்பு விட்டுருவாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க ஆஃபீஸ்லாம் விட்டுட்டு எல்லாரும் அந்த எவாக்குவேஷன் சென்டரை நோக்கி போறதுங்கிறது ரொம்ப நார்மல் நடக்கக்கூடிய விஷயம் தான். அனைத்து விதமான பயிற்சிகளோடு மக்களுக்கான அத்தனை சேவைகளும் தயார் நிலையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கௌரி சங்கர்.